தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்து நாளத்திலேயே சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட சந்திரன் ஒரு நிலையில பாத்தீங்கன்னா வளர்பிறை அமைப்புகள்ல பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். உண்மையில எப்ப ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சந்திராஷ்டிரமம் ஆரம்பிச்சிருது. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5:46 சந்திராஷ்டிரமம் ஆரம்பிச்சு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்களும் தனுசு ராசிக்காரர்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டிரமம். புதன்கிழமை அதிகாலை 2:15 தாங்க சந்திராஷ்டிரமம் விலகுது. ஆக 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையே சந்திராஷ்டிரமம் ஆரம்பிச்சிருது. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சந்திராஷ்டிரமம் தான் பெருசா பாதிக்காது, உங்களுக்கு அதை பத்தி தெரியாது. அப்ப வீட்டுக்கு போற திரும்பி போற நேரம், அதனால அந்த நாளின் முடிவுல தான் சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குது. ஆனா திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் முழுமையாக சந்திராஷ்டிரமம் உங்களுக்கு உண்டு. புதன்கிழமை அதிகாலை 2:15 தான் சந்திராஷ்டிரமம் விலகுது. ஆனாலும் ஒன்னு சொல்லுவேன், சந்திரன் அப்படியே சுபத்துவத்தை நோக்கி போய் கொண்டிருக்கும் போது, வளர்பிறையை நோக்கி போய் கொண்டிருக்கும் பொழுது அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்காதுங்க. ஆக சந்திராஷ்டிரமத்துல மனசுதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். இதை செய்யறதா அதை செய்யறதா என்பது மாதிரியான ஒரு முடிவுகள் எடுப்பதில் தான் தயக்கங்கள் இருக்குமே தவிர, பணவரவுகளுக்கு தடையில்லாத ஒரு சனி பார்க்காத செவ்வாய் பார்க்காத எந்த இடத்துலையுமே துர் அமைப்புகள் ராகு போன்றவைகள் சேராத முழு பூரண சந்திரனாக இவர் 8ஆம் இடத்தில் மறைவதால் முடிவுகள் எடுப்பதை மட்டும் இந்த வாரத்தில் முதல் 2 நாட்கள் தள்ளி வைங்க. அதை தவிர பெரிய கஷ்டங்கள்லாம் எதுவும் ஏற்படாது. பண கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் எதுவும் வராத ஒரு அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் 10ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. ஆக புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்கள்ல எல்லாம் பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கும். அப்பா சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். குடும்பத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். தாயாதி சண்டைன்னு சொல்லப்படக்கூடிய பங்காளி சண்டையில் இதுவரைக்குமே இருந்து வந்த அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் சுமூக தீர்வுகள் இந்த வாரத்தின் கடைசியில் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சித்தப்பா பெரியப்பா மக்கள் போன்றவர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஆன்மீக உணர்வுகள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை போன்ற நாட்கள்ல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏதேனும் ஒரு நிலையில தெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைந்திருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்